ஹாய் மக்களே, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரசமலாய் கேக் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரசமலாய் வந்து ஹோம்மேடாக பண்ணி ரெடி பண்ணி முந்தின நாளே ரெடி பண்ணி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்காக தான் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆர்டர் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 kgயில் செகண்ட் பர்த்டேக்காக ரெடி பண்ண கேக்கு தான். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு தெரியுது, நம்ம ஒவ்வொன்றா அடுக்கி கிரீமை வச்சு ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி தான் கட்டிகிட்ருக்கோம். ஸோ சிமெண்ட் வேலை கொத்தனார் வேலைக்கு போகிறவங்களுமே அதுதான் பண்ணுவாங்க. சிமெண்ட் வச்சு செங்கல் அடுக்கி கட்டுவாங்க ஷேப்பு. ஸோ அது மாதிரி தான், அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி தான் ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து இதை ஒரு பில்டிங் மாதிரி பெருசாக கட்டிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து எல்லா லேயரும் வச்சு அப்படியே ஃபில் பண்ணி எடுத்துட்டோம். இந்த குச்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் தூரத்தில் போக போகுது. ஒரு 25 கிலோமீட்டர் அவே நம்ம வீட்டில் இருந்து போக போகுது. ஸோ அதுக்காக கேக்கு நவலாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டாக்கிங் பண்ணுறோம். க்ரம் கோட் கொடுக்கும்போது இந்த ஸ்டாக்கிங் ஸ்டிக்கை வச்சு ஸ்டாக்கிங் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு நீட்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே கலர் கொடுத்து அதுக்கு மேலே ஸ்டாக்கிங் குச்சி வச்சு நம்ம வந்து பட்டி டிங்கரிங் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீட்டாக இப்போவே பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மேலே வந்து மெயின் கோட் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மெயின் கோட் பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் கேட்டிருந்தாங்க. அந்த பர்த்டே கேர்ளோட ட்ரெஸ் கலர்லேயே கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமைஸ் டிசைனும் நமக்கு அனுப்பி கொடுத்துருந்தோம். அனுப்பி கொடுத்து இந்த கஸ்டமைஸ் டிசைனை தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமைஸ் டிசைனில் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருந்துச்சு. பிளெயினாக பார்க்குறதுக்கு இந்த கேக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம எதாவது டிசைன் போடலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஃபைனலி நம்ம வந்து இந்த டிசைனை தான் சூஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ப்ரஷ் வச்சு நம்ம வந்து லைன்ஸ் போட்டு விடுவோம்ல, அந்த டிசைன் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதையுமே நம்ம வந்து செட் பண்ணி எடுத்துட்டோம். இது மாதிரி தான் ஃப்ளவர்ஸு எல்லாம் வச்சு ஃப்ளவர்ஸு பட்டர்ஃப்ளை வச்சு கேட்டிருந்தாங்க. சுற்றி 2 சைடுமே ஃப்ளவர்ஸ் வச்சு பட்டர்ஃப்ளை வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் கேக் வேணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாகர்கோவில் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது. அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு ப்ரௌனிஸ் அவைலபிளாக இருக்குது. என்கொயரி டீட்டெயில்ஸ் வேணால் காண்டாக்ட் நம்பரில் என்கொயரி பண்ணிக்கோங்க. செகண்ட் பர்த்டே கேண்டிலும் வச்சு ஹாப்பி பர்த்டே டாப்பரும் வச்சு இந்த கேக்கை அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த கேக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.